இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு நமக்கு ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. நாம் எல்லோருக்கும் தெரிந்தபடி நங்கூரத்தை, அதாவது ஆங்கரை, பொதுவாக கப்பல் பெருங்காற்றை சந்திக்கும் போது அது நிலையாக உறுதியாக நிற்பதற்காக உபயோகிக்கின்ற கருவியாகும். இதுபோல இந்த உலகத்திலுள்ள நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் அவ்வப்போது எதிர்பாராத கொந்தளிக்கும் சூழ்நிலைகளை சந்திக்கும் போது நம்முடைய ஆத்துமா தொய்ந்து கலங்காதபடிக்கு, நாம் விடாய்த்து போகாதபடிக்கு நமக்கு நிலையான உறுதியான ஆத்தும நங்கூரமாக இருப்பது இயேசுவின் மேல் நாம் வைக்கின்ற நம்பிக்கையாகும். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெரிய கப்பல் டர்க்கி நாட்டின் அருகே வந்தபோது பெரும் புயலினால் சிக்குண்டது. அவர்கள் தங்களிடமிருந்த பெரிய நங்கூரத்தை எடுத்து கடலில் போட்டபோதும் கப்பல் நிலையாக நிற்க முடியாமல் அலைகளால் அலைவுண்டது. ஆகவே 2ஆம் நங்கூரத்தையும் எடுத்து போட்டார்கள். அது கடலின் அடித்தளத்தில் நிற்பதற்கான பிடிமானம் இல்லாதபடியினால் கப்பல் மீண்டும் தடுமாறினது. இறுதியாக இந்த சிறிய நங்கூரத்தை மட்டும் போட்டு பார்ப்போம் என்று நினைத்து அதை போட்டபோது கொந்தளித்த கடலின் அலைகள் மத்தியிலும் கப்பல் நிலையாக உறுதியாக நின்றது. புயல் நின்ற பின் அந்த சிறிய நங்கூரத்தை எடுப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அதை எடுத்து பார்த்தபோது அது ஒரு போர்க்கப்பலின் நங்கூரத்தோடு சேர்ந்து வந்தது. அப்போதுதான் இந்த சிறிய நங்கூரம் மிகவும் பலமுள்ள அந்த போர்க்கப்பலின் நங்கூரத்தோடு இணைக்கப்பட்டு இருந்ததை அறிந்து கொண்டார்கள். ஆகவே அந்த சிறிய நங்கூரம் அசையாமல் உறுதியாக நின்றது. இதுபோல நாமும் எதிர்பாராத சூழ்நிலைகளை சந்திக்கும் போது நம்முடைய நம்பிக்கை குன்றி காணப்படலாம். நம்முடைய ஆத்துமா தொய்ந்து போய் விடாய்த்து போய் இருந்தாலும் நம்பிக்கையின் தேவனாகிய இயேசுவோடு நாம் இணைக்கப்பட்டிருப்பது நம்முடைய ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. இதை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவமாக்கின தாவீது ராஜா 62ஆம் சங்கீதம் 5-6 வசனங்களில், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை என்று கூறினார். எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்பக்கூடியவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மட்டுமே. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நம்பிக்கையின் தேவனாக, எங்கள் ஆத்தும நங்கூரமாக நீங்க எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் வித்தியாசமான சூழ்நிலைகளை சந்திக்கும் போதும் தேவன் மேல் நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையில் அசையாமல் உறுதியாக நிற்பதற்கு எங்களுக்கு கிருபை தர ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஆத்துமா தொய்ந்து போய் விடாய்த்து போய் விடாதபடிக்கு தேவன் மேல் நாங்கள் வைக்கிற நம்பிக்கையினால் எங்கள் ஆத்துமாவிலே பலன் பெற்று நாங்கள் தைரியமாய் இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.